நீங்கள் விசேஷமானவர்கள். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். விதைக்காது, அறுக்காது, களஞ்சியத்தை சேர்த்து வைக்காது. அவைகளையும் ஒரு பரமபிதா பிழை போட்டுக்கிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டு, குடும்பத்தில் கைவிடப்பட்டு, தள்ளப்பட்டு, அதனால் வேதனைகளை சுமந்து கொண்டு இப்படி ஆகிவிட்டனே. இப்படி யோசேப்பின் 10 சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தாலும் கர்த்தர் விசேஷமானவனாய், சகோதரர்கள் விசேஷமானவனாய் மாற்றினாரோ உன்னையும் மாற்றுவார். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அந்த விசேஷித்த ஆவி உங்களை வைத்து விடும். உங்களுக்கு விசேஷ அற்புதத்தை இயேசு செய்யணுமா? இயேசுவின் நாமத்துக்குள்ள வாருங்க. இயேசுவின் நாமத்தை தரித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் ஒரே வழி.